ஒரு முக்கியமான நாளில் ஐபிஎல் போட்டி பற்றிய விவரங்களோடு ஆரம்பிக்கின்றேன். என்னதான் ஐபிஎல்லை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இன்றைய நாள் இந்தியாவில் தமிழகத்தில் பேசுபொருள் விஜய் தமிழக வெற்றி கழகம். உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், அது தொடர்பில் இன்னும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய வரலாறு படைக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். இலங்கையிலிருந்தும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம் வெற்றி பெற்றவருக்கு. உண்மையில் இந்த தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜயின் அலைக்குள் அடிபட்டு கொண்டு போயிருக்கின்றது ஐபிஎல். இதுதான் உண்மை. ஆரம்பத்தில் நாங்கள் இது தமிழக தேர்தலுக்குள் அடிபட்டிருக்கின்றது என்று நம்பியிருந்தோம். ஆனால் அதை நான் சொல்லியும் இருந்திருக்கின்றேன். ஆனால் உண்மையில் அது விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் அலைக்குள் அடிபட்டு போயிருக்கின்றது என்பது இன்றைய தேர்தல் முடிவின் பின்னர் முற்றுமுழுதாக உறுதியாகி இருக்கின்றது, தெளிவாகி இருக்கின்றது. எனவே எதிர்வரும் காலத்தில் தமிழகத்தில் என்ன நடக்கப் போகின்றது, எவ்வாறு விஜய் ஆட்சி அமைக்கப் போகின்றார், எவ்வாறு ஆட்சி செய்ய போகின்றார், எல்லோருமே மிகவும் பரபரப்பாக விறுவிறுப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விடயமாக இது அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஐபிஎல் பற்றி பேசலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி அப்பாடா வெண்டுட்டாங்க ஐயா வெண்டுட்டாங்க என்று சொல்லக்கூடிய மாதிரி 3 போட்டிகளின் பின்னர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். என்னதான் நீங்க வெற்றி பெற்றாலும் இறுதி இடத்தில் செத்த பாம்பு போன்று வீழ்ந்து போய் கிடக்கின்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை தான் அடித்து வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். 6வது தொடர்ச்சியான தோல்வி லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு. முதலில் துடுப்படுத்தாடி 5 விக்கெட்டுகளை இழந்து 228 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி. இதில் ஓட்டங்களை பெற்றவர்கள் வரிசையில் எல்லோருமே நல்ல முறையில் துடுப்படுத்தாடி இருக்கின்றார்கள். மிச்சல் 25 பந்துகளில் 44 ஓட்டங்கள், 21 பந்துகளில் நிக்லஸ் பூரான் 63 ஓட்டங்கள். அடிச்சிட்டார். எய்டன் மார்க்கம் 25 பந்துகளில் 31 ஓட்டங்கள், ரிஷாப் பாண்ட் 15 ஓட்டங்கள், 13 ஓட்டங்கள், ஜோஸ் இங்கிலீஷ் 40 ஓட்டங்கள், ஹிமாத் சிங் 31 பந்துகளில். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸுக்கு ரோஹித் சர்மா மிகப்பெரிய நல்ல ஆரம்பத்தை வழங்கியிருந்தார். அவரோடு சேர்ந்த ராயன் ரெக்கில்டனும் ஆரம்பத்தை வழங்கியிருந்தார்கள். 32 பந்துகளில் 83 ஓட்டங்கள் ரெக்கில்டன், 44 பந்துகளில் ரோஹித் சர்மா 84 ஓட்டங்கள், 143 ஓட்டங்கள் 10.5 ஓவர்களில் மும்பை இந்தியன்ஸின் ஆரம்பம். ஆனால் போட்டியினை வெற்றி பெறுவதற்கு தடுமாறியே மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறக்கூடிய நிலைமை ஒன்று உருவாகியது. 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 229 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். திலக் வர்மா 11 ஓட்டங்கள், சூரியகுமார் 12 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார். 23 ஓட்டங்கள் நமிந்தீர் 12 பந்துகளில், 4 பந்துகளில் வில் ஜாக்ஸ் 10 ஓட்டங்கள். வெற்றியினை பொறுத்தவரையில் ஹார்திக் பாண்டியா அணித்தலைவராக இல்லை. சூரியகுமார் யாதவ் அணித்தலைமை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார். ஏதோ ஒரு வித்தியாசம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் தென்பட்டது. ஏதோ கடத்தடுப்பிலும் சரி, பந்து வீச்சின் போதும் சரி, துடுப்பாட்டத்தின் போதும் சரி, இது சரியான முடிவாக இருக்குமா? சூர்யாவோடு அணித்தலைமை பொறுப்போடு மும்பை இந்தியன்ஸ் நகர வேண்டுமா?